கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு பலவீனத்தோடு அநேகர் வந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அவருடைய பலனை நமக்கு கொடுக்க போகிறார். அதனால இந்த பாடலை உணர்ந்து நாம் பாடுவோம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கு நீ சொந்த. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கு நீ சொந்த. பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்த. எனக்கே நீ சொந்த. என் கிருபை உனக்கு போதும். உலகத்திலே துயரம் உண்டு, திடன் கொள்ளென் மகனே. உலகத்திலே துயரம் உண்டு, திடன் கொள்ளென் மகளே. உலகத்தை நான் ஜெயித்தேன். கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போதும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. என் கிருபை எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை. கலங்கினாலும் மனமுறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் மனமுறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மக்க கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீங்களேப்பா. எங்க பலவீனத்துல உங்க பலனை பூர்ணமாய் நீர் விளங்க செய்கிறபடினால ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையில கூட கத்தாவே வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் மாத்திரம் அல்லப்பா, ஆன்லைன்ல இதை பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க இடைப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற நோண்டவர அப்பா அம்மா நன்றியோடு ஸ்துதிக்கிற. ஒருவேளை இந்த மாதத்திலையும் எல்லா பக்கத்திலையும் நெருக்கத்தோடு நீங்க வந்திருக்கலாம். தாவீது சொல்லும் பொழுது நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லி, இன்னைக்கு எல்லா பக்கத்திலையும் ஒருவேளை உங்களுக்கு நெருக்கம் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், நான் உன் நெருக்கத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி, ரியா தோலை கன்ஷல் பிஹோதனாய் கரபா உரிபி கரபலவரபா தீரமா கரபா ரகம் தராலரபி கரபா தூரபா, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் மகனே மகளே, உரிபி கமோரியாந்தியா, நீ எதை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறாயோ, ஆனாலும் நீ பயந்த காரியத்துல கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ரியோ தோ மைக்கன் ஷல் பிஹோதனை கரபா உரிபி கரபா, இந்த மாதத்திலேயும் புதிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவர், அவர் வாக்கு மாறாத உண்மையுள்ள நாதர். உரிபி கமா கபௌரியம் தராலரபி கரபா, வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நான் உனக்காய் பரிந்து பேசுகிற தேவனாய் உன் மத்தியில் இருக்கிறேன். சிலர் நினைக்கிறீங்க, அப்பா இந்த வருஷம் கடந்து போகுதே, இன்னும் என்னுடைய ஜபங்கள் கேட்கப்படவில்லையே, என் ஜபங்களுக்கு பதில் வரவில்லையே என்று சொல்லி கூட ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம். என கருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் ஜபங்களை கேட்கிறார், உன் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறார். நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்கிறார். நீ நம்பி இருக்கிறவர் பெரியவர். ரட்சிக்கப்படாத உன் கணவன், ரட்சிக்கப்படாத உன் மனைவி, ரட்சிக்கப்படாத உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். உன் கடன் பாரங்கள் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வேளையிலும் கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில நாம் நிரம்பி ஆண்டவரை துதிக்கலாமா? அரூதி நம கரபலபரபலபரபா ஷபரபலபரபலபரபா ரிபகரபலபரபா ரக்கினி அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே. கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீச்சல் அளவான அபிஷேகம். fill my lord, fill my lord, fill my lord. ரிதோரா பாபா 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 ஷபகரபா. நவமான பாஷைகளை நாவல கட்டளையிடுவீராக, நவமான பாஷைகளை கட்டளையிடுவீராக. கட்டுகள் முறியட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஜெபிக்க முடியாதபடி, துதிக்க முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. ரிதோராய் கரபா. ஆவியானவரை ரசைவாடி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. இந்த வேளையிலே அடிமையுடைய சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து கொண்டு நீங்க பேசுங்க டாடி. ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் புதிய காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். போன வாரம் சண்டே இதை குறித்து நான் பேசினேன். இந்த வாரமும் அந்த புதிய காரியத்தை ஆண்டவர் எப்படி செய்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாக நாம் தியானிக்கலாம். வாசிப்போம். ஏசாயா 43:18-19. ஏசாயா 43:18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். என கருமையான தேவ பிள்ளைகளே, இதுல சொல்லப்பட்டிருக்கு, தேவன் புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நம்ம வாழ்க்கையில நடந்த முந்தின காரியங்கள், இந்த 2024 இதுவரைக்கும் நடந்த காரியங்களை நாம் மறக்க வேண்டும். நம்மை விட்டு கடந்து போன ஜனங்களை மறக்க வேண்டும். ஐயோ, என்னோடு உயிருக்குயிராய் பழகினார்களே, எனக்கு எவ்வளவாய் என்னோடு கூட இருந்தார்களே, இவர்களை நான் பார்க்கும் பொழுது என்னை விட்டு போய்விட்டார்களே என்று சொல்லி ஒருவேளை நீங்க கலங்கி வந்திருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, மனிதர்களுடைய அன்பெல்லாம் மாறி போகும், சொந்தங்களுடைய அன்பு மாறி போகும், நண்பர்களுடைய அன்பு மாறி போகும், கணவனுடைய அன்பு மாறி போகும், மனைவியுடைய அன்பு மாறி
போகும், பிள்ளைகளுடைய அன்பு மாறி போகும். மாறாத தேவனுடைய அன்பு மட்டுமே நிரந்தரம். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அதனால கடந்த காலம் முந்தின நாட்கள்ல என்னென்ன உங்களுக்கு நடந்ததோ அத்தனையும் நீங்க மறக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. பூர்வமானவைகளை சிந்திக்காதே. ஒருவேளை நம்ம நல்லா வாழ்ந்திருந்திருக்கலாம் ஒரு காலத்துல, இன்னைக்கு எல்லாம் அழிந்து போய் நான் வெறும் கையா இருக்கிறேனே ஆண்டவரே, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே ஆண்டவரே, எப்பவுமே என் கையில பணம் இருக்குமே, இப்போ என் கையில ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேனே என்று ஒருவேளை நீங்க கலங்கி வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றும் இல்லாததிலிருந்து நான் ஒன்றை உருவாக்குவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதனால பூர்வமானவர்களை சிந்திக்காதீங்க. நாங்க இப்படி இருந்தோம், அப்படி இருந்தோம், சொத்து இருந்தது, சுகம் இருந்தது, இதெல்லாம் இருந்தது, எல்லாமே போச்சே, நான் வெறும் கையா இருக்கிறேனே, ஒரு ஓட்டாண்டியா இருக்கிறேனே அப்படின்னு ஒருவேளை நீங்க சொல்லிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் புது வருடத்துல கடந்து போகும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால புது வருடத்துல உங்களை ஆசீர்வதிக்கணும்னா பழைய வருட காரியங்களை எல்லாம் மறந்துருங்க. ஹல்லேலூயா. அப்படி நம்ம மறக்கும் போதுதான் தேவன் புதிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. அநேகருக்கு போன வாரம் சண்டே அந்த மெசேஜை கேட்ட பிறகு நிறைய பேருக்கு ஆண்டவர் புதிய காரியத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையிலும் புதிய காரியத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது பேசுகிற எங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அதனால வாக்குத்தத்தம் என்பது உண்மை உள்ளது. ஹல்லேலூயா. அதை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, போன வாரம் என்னென்ன புதிய காரியம் செய்யணும்னா என்னென்ன செய்யணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். முதலாவது தேவ சமூகத்துல நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது தேவனை சார்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி போன வாரத்துல நான் பேசினேன். அது யூடியூப்ல இருக்கு, பார்க்காதவர்கள் அதை போய் பாருங்கள். இன்றைக்கு இதனுடைய இரண்டாம் பாகத்தை நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவன் நம் வாழ்க்கையில் புதிய காரியம் செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும், அதை தான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, நம் வாழ்க்கையில் புதிய காரியம் செய்யணும்னா அதிகாலையில் தேவனை தேட வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ ஒரு நாள் ஃபுல்லா நல்ல நாள் தானே, ஒரு நாள் ஃபுல்லா நம்ம ஆண்டவரை தேடலாம்ல அப்படின்னு கேட்கலாம். ஆனா நாள் ஃபுல்லா நம்ம ஆண்டவரை தேடலாம், ஆண்டவருடைய நினைவாவே நாம் வாழலாம். ஆனாலும் அந்த அதிகாலை நேரம் என்பது கர்த்தருக்கு உகந்த நேரம். ஹல்லேலூயா. யாருமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத நேரம் எதுனா அந்த 5 மணி வரைக்கும் தான், 3 to 5 இதுக்குள்ளதான் அதிகாலை. அதுக்கப்புறம் அதிகாலையே கிடையாது. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் 6 மணி அதிகாலை என்று சொல்லி. இல்லவே இல்லை. அந்த 3ல இருந்து 5 மணிக்குள்ள நீங்க எழுந்து பாருங்க, ஆண்டவர் அந்த நாளை நல்ல ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஏன் அந்த அதிகாலையில தேடணும்னா புலம்பல் 3:23, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. பாருங்க, அந்த கிருபை காலைதோறும் புதியவைகளாய் இருக்குமாம், அந்த உண்மை பெரிதாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ காலைதோறும் புதிய கிருபை ஆண்டவர் தரார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நாள் ஒரு மாசத்துல 1ஆம் தேதி கொடுக்கறது கிருபை இல்லைங்க. டெய்லி ஆண்டவர் கிருபையை தருகிறார். அதுவும் எப்ப தராராம்? காலைதோறும் புதிதாய் இருக்கிறது என்று சொல்லி. இந்த கிருபை எப்படிப்பட்டதுன்னா, இந்த கிருபை மிக அருமையானது என்று சொல்லி சங்கீதம் 36:7 சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கிருபை யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா 1 பேதுரு 5:5, அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதாவது இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லியிருக்கு. அப்போ சின்ன பிள்ளைங்க பெரியவங்களுக்கு என்ன பண்ணணும்? கட்டாயம் கீழ்ப்படியணும். யாக்கோபு 4:6, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால்
தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று பெருமை உள்ளவர்களுக்கு சொல்லியிருக்கிறது. எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பெருமை என்று ஒன்று வரவே கூடாதுங்க. ஆண்டவர் நம்மளை எவ்வளவு உயர்த்தி கொண்டே போனாலும் சரி, பெருமை நம்ம வாழ்க்கையில வரவே கூடாது. ஹல்லேலூயா. அது படிப்பு விஷயத்துல இருக்கட்டும், அவங்க அழகு விஷயத்துல இருக்கட்டும், மற்ற எந்த காரியத்திலையும் தேவன் நம்மை உயர்த்தி கொண்டே போகும் பொழுது, ஊழிய காரியமா இருக்கலாம், நமக்கு நல்லா பாட தெரியலாம், பேச தெரியலாம், ஒருவேளை வரங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். ஆனா எந்த விதத்திலையும் நமக்குள்ள என்ன வரக்கூடாது? பெருமை என்பது வரக்கூடாது. பெருமை வந்த நேபுகாத்நேச்சார் என்ன ஆனாரு? மாடு போல புல்லை மேய்ந்தார் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல பெருமையாய் வந்த ஆலயத்துக்கு 2 பேர் வராங்க. யாரு? ஆயக்காரன், பரிசேயன். ஆனா யார் நீதிமானாய் ஆக்கப்பட்டு போனாங்க? ஆயக்காரன். ஹல்லேலூயா. அதனால பெருமை என்பது நம்ம வாழ்க்கையில இருந்து எடுத்து போட வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. இப்போ வேதத்துல தேவன் அநேகருக்கு கிருபை அளிக்கிறார். ஆதியாகமம் 6:8 நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 32:10 கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 5:20 பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அப்ப பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகுதுன்னு சொல்லி நம்ம பாவம் செய்யலாமா என்று கேட்டால் பாவம் செய்யக்கூடாது. ஆனா இன்றைக்கு ஒரு குடிச்சிட்டு வேண்டாத பழக்கங்கள்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அவங்களுக்கு கிருபையை கூட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். என் மகன் இப்போ திருந்திருவான், இந்த வருஷம் திருந்திருவான், என் மகள் இப்போ ரட்சிக்கப்பட்டுருவா, இப்போ என்னை ஏற்றுக்கொள்வா. ஆண்டவர் கிருபையை கூட்டிக் கொண்டே இருக்கிறார். அதனால நம்ம பாவம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அந்த பாவத்தை விட்டு ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். வேதத்தின் அடிப்படையில் நாம் சிலரை பார்க்கலாம். முதலாவது பார்க்க போகிறது இயேசுவின் தாயாகிய மரியாள். வாசிப்போம். லூக்கா 27:28. லூக்கா 1 அதிகாரம் 27-28. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். பாருங்க, இதுல மரியாளை அதாவது கேப்ரியல் தூதன் சந்திக்க போகிறார். சந்திக்கும் போது அவர் சொல்றார், கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி அவளை வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் அதாவது தினத்தை கொண்டாடுகிற இந்த மாதத்தில் இருக்கிறோம். அப்போ முதல் கிருபை யாருக்கு கிடைச்சதுங்க? மரியாளுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. இப்போ கிருபை பெற்றவளே வாழ்கன் கேப்ரியல் தூதர் என்ன பண்றாங்க? வாழ்த்துறாங்க. இப்படி வாழ்த்தும் போது இது என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி அவள் பயந்து சிந்திக்கும் பொழுது அடுத்தது அவர் சொல்கிறார் 1:30 பயம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர்கிட்ட மரியாள் கிருபை பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மரியாள் என்பது அந்த நாட்கள்ல இருந்த ஜனங்களுக்குள்ள அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? ஒருவேளை பரிசுத்தமா இருந்திருப்பாங்க. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு அவங்கள ஒரு கருவியாய் தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அதனால மரியாள் இடத்துல கேப்ரியல் தூதன் என்ன சொல்றாரு? நீ பாக்கியவதி, கிருபை பெற்றவள் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில கூட பெரிய காரியம் செய்யணும், நம்ம வாழ்க்கையில தேவன் பெரிய காரியம் செய்யணும்னா முதலாவது கிருபை வேண்டும். யாருடைய கிருபை? தேவ கிருபை நமக்கு இருந்தா நம்ம வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வார். லூக்கா 1:31 இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய்,
அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்ப அவர் சொல்றாரு, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு திட்டமும் தெளிவுமாய் அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு பக்கம் தேவதூதருடைய வாழ்த்துதல் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த மரியாளுக்கு நடந்தது என்ன? மத்தேயு 1 19:21. மத்தேயு 1:19-21. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பாருங்க, இப்போ இவள் பயந்து கொண்டு இருக்கும் பொழுது இங்க என்ன நடக்குது? அவளுக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த யோசேப்பு என்ன பண்றாரு? இவளை ரகசியமாய் தள்ளி வைக்க விரும்புகிறார். ஆனா இதை அறிந்த தூதன் அவரிடத்தில் போய், அவளிடத்தில் உற்பத்தி ஆகிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று சொல்லி அவருடைய கலக்கத்தை நீக்குகிறதை பார்க்கிறோம். என கருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ மரியாளுக்கு, அதாவது இந்த உலகத்துல தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்ததற்கு காரணம் என்ன? இந்த உலக இரட்சகராகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறப்பதற்கு, அதாவது தேவன் மரியாளை தெரிந்து கொண்டார். அது எப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபை இல்ல? இந்த மனுக்குலம் முழுவதும் ரட்சிப்புக்குள்ள வர்றதுக்கு ஆண்டவர் அந்த மரியாளை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இப்போ இந்த மரியாளுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியம் செய்ய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது அவளுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இரண்டாவது லூக்கா 1:38 இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி அவள் அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இரண்டாவது அவள் தன்னை அப்படியே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறார். ஐயோ இது எப்படி ஆகும் அப்படிலாம் சொல்லி இதெல்லாம் முடியாது அப்படின்னு மறுதளிச்சு ஓடல. ஆனா அப்படியே சொல்றான், நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையிலையும் பெரிய காரியம் செய்யணும்னா நம்மை முழுமையாய் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. முழுசும் நம்முடைய வாழ்க்கை முழுவதாய், ஆண்டவரே நீங்க என்னை ரட்சித்தீங்களே, பாவியா இருந்து என்ன நேசிச்சீங்களே, ஆண்டவரே என்னை முழுமையாய் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். அந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் பெரிய காரியத்தை நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா, மூணாவது, அதாவது இந்த கன்னியா இருந்த இந்த மரியாள் கர்ப்பவதி ஆகிறது என்பது லேசான ஒரு காரியம் கிடையாது. ஏன்னு சொன்னா, ஒரு திருமணம் ஆகாமல் இருக்கிறவள் கர்ப்பம் தரித்தால் இந்த உலகம் அவளை எவ்வளவாய் அவதூறாய் பேசியிருக்கோம். அவங்கள என்ன பண்ணியிருப்பாங்க? புறக்கணித்திருப்பாங்க. அவங்கள வேண்டாம் என்று சமுதாயம் ஒதுக்கி இருக்கும். அப்போ பாருங்க, இத்தனை தலைகுனிவையும் இந்த மரியாள் என்ன பண்ணிக்கிட்டாங்க? சகித்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஏன்? இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர், அந்த இயேசுவானவரை தன் கர்ப்பத்தில் சுமக்க அவர்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்படி ஒருவேளை சுமக்க தவறினால், ஒருவேளை மரியாளை விட்டு வேற இடம் எங்க போயிருக்கோம்? ரட்சிப்புக்கு கடந்து போயிருக்கோம். ஆனா அவங்க தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது என்பது சுலபமான காரியம் இல்லை. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் பிசாசு நம்மளை ஒண்ணுமே தீண்ட மாட்டான். ஹல்லேலூயா. அவனுக்கு ரொம்ப கொண்டாட்டம். ஏன்னு சொன்னா அவனுடைய பிள்ளைங்க அப்படின்னு விட்டுருவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவர்களுக்கு பாடு, ஏன் உபத்திரம் வருது? காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவருக்கு உண்மையாய் ஜீவிக்கணும், ஆண்டவருக்குன்னு நம்ம உழைக்கணும், ஆண்டவருக்குன்னு எதையாவது செய்யணும்னு நீங்க தீர்மானிச்சிங்கன்னா பிசாசு உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்துருவான். அவ்வளவுதான்ப்பா, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு என் வாழ்க்கையே இல்லை அப்படின்ற அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து வைப்பான். ஆனாலும் நமக்கு அது என்ன தெரியும் தெரியுமா? பெரிய பாரம் மாதிரி தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மலை போல இருக்கிறவன் பிரச்சனைய நான் பனியை போல லகுவாக்குவேன். ஹல்லேலூயா. பாருங்க, மரியாள் அந்த வயிற்றுல அந்த குழந்தைய இயேசுவை சுமக்கும் பொழுது இந்த உலகம் எப்படியெல்லாம் பேசியிருக்கோம்ல,
எப்படியெல்லாம் பேசியிருக்கோம், வாய்க்கு வந்தபடி பேசியிருப்பாங்கல்ல. ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவருக்காய் சகித்து 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 ஆண்டவர் உலக இரட்சகராய், அவளுக்கு தெரியுமா சாஸ்திரிகள் வந்து அதாவது கிஃப்டெல்லாம் கொடுத்து பணிந்து கொள்வார்கள்னு, மேய்ப்பர்கள் வந்து பணிந்து கொள்வார்கள்னு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் இருளை நீக்குவதற்காக, இந்த மனு குலத்திற்காக, நான் இந்த ஜனங்களுக்காக என் இரத்தத்தை சிந்த வேண்டும் என்று சொல்லி அவர், அதாவது குமாரனாய் பாலகனாய் இந்த பூமிக்கு வந்த போது, பிறந்த போது பாருங்க, உலகமே என்ன பண்ணிச்சான்? ஆச்சரியத்தில் இருந்தார்கள். மேய்ப்பர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், சாஸ்திரிகள் ஆச்சரியப்பட்டார்கள். தூர இடத்திலிருந்து வந்து அவரை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ அவ பட்ட வேதனை, அவ பட்ட கசப்புகள், அவங்க பட்ட எல்லாவற்றுக்கும் உண்மையிலே என்ன பண்ணியிருப்பாங்க? மரியாள் சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கும் உங்க வாழ்க்கையிலும் இப்படிதாங்க. ஏதாவது ஒரு காரியத்தை பிசாசு அவன் ஒரு தலைகுனிவை நம்ம வாழ்க்கையில கொடுத்து நம்ம தலையை நிமிர முடியாம வச்சிட்டு இருப்பான். ஆனா இந்த மாதத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நன்னாளை கொண்டாடுகிற இந்த நாட்கள்ல உங்க தலை எந்த இடத்துல குனிஞ்சு நிக்குதோ அந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்கள் தலையை நிமிரச் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. நீங்க ஒரு நாளும் குறுகி போக மாட்டீங்க, ஒரு நாளும் உங்க தலை குனிஞ்சி போகாது. இன்னைக்கு ஒருவேளை நினைக்கலாம், நான் எல்லாருக்கும் முன்னால என் தலை குனிஞ்சி நிக்குதே, அதாவது ஒரு 4 பேர் கூடுகிற இடத்துல, சொந்தங்கள் கூடுகிற இடத்துல நான் கூனி குறுகி போய் நிக்கிறேனேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க கலங்கி நிற்கலாம். ஆனால் ஒரு நாள் உண்டு, ஆண்டவர் வெட்கத்திற்கு இரட்டத்தனையாய் பலனை கொடுக்கிறதுக்காய் அவர் இந்த பூமியில் வந்து உதித்தார். உன் வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்வார், பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஷபா ரபௌலியா கரபா. Hail my Lord. ஆண்டவரை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்யுங்க டாடி. ஹல்லேலூயா. Thank you Lord. கருமையான தேவ பிள்ளைகளே, 2வது ஒரு நபரை பார்க்க போகிறோம். முதல் சொன்ன அதிகாலையில் தேட வேண்டும். 2வது ஏன் சொன்னா, மரியாள் அதிகாலையில தேடி இருப்பாங்க, அதனாலதான் ஆண்டவர் அவங்கள தெரிந்து கொண்டார். 2வது குறித்த நேரத்துல தேவனை தேட வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, குறித்த நேரத்துக்கு ஆலயத்துக்கே நம்ம வரமாட்டோம். ஹல்லேலூயா. 7:30 மணினா 8:30 மணி எங்க டைம், இந்தியன் டைம். ஹல்லேலூயா. ஒரு சிலர் தான் வந்து கரெக்டாக ஆஜர் பண்ணுறீங்க. ஹல்லேலூயா. ஆனால் வரணுங்க. ஆஃபீஸுக்கு எத்தனை மணிக்கு போவீங்க சொல்லுங்க? ஆஃபீஸ் 10 மணிக்குன்னா அடித்து புரண்டு 9:45 உள்ளே ஓடிடுவீங்க. ஏன்னு சொன்னால் அவன் பணம் கொடுக்குறான், சம்பளம் கொடுக்குறான், அதனால கை கட்டி வேலை செய்வீங்க. ஆனால் ஏசப்பா என்ன உங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறாரு அப்படி நினைக்கிறீங்களா? அந்த சம்பளத்தை வாங்கிறதுக்கு பலன் கொடுக்கறதே அவர் தாங்க, கிருபை கொடுக்கறதே அவர் தான். அவர் ஒரு செகண்ட் அப்படி தொட்டுட்டாருன்னா போதும், நீங்கள் வீட்டில் தான் உட்காரணும். ஹல்லேலூயா. அதனால ஞாயிற்றுக்கிழமைனா நேராக டான்னு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் உள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களை ஆண்டவர் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார். ஹல்லேலூயா. நல்லா உழைக்க பலனை தருவார். நீங்கள் எங்கேயும் போய் கூனி குறுகி நிற்க மாட்டீங்க, தலை குனிஞ்சு நிற்க மாட்டீங்க. ஆஃபீஸில் நீங்கள் தான் என்ன பண்ணலாம்? ஹீரோ மாதிரி நிற்கலாம். ஹல்லேலூயா. உங்ககிட்ட எல்லாரும் கேட்பாங்க, அட்வைஸ் கேட்பாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏன்னா நீ ஆலயத்தில் ஒழுங்கா இருந்தால். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி குறித்த நேரத்தில் ஜெபித்த ஒரு நபரை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:1-2. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இப்ப பாருங்க, இந்த கொர்நேலியு என்பவன், அவன் பாருங்க 9ஆம் மணி நேரத்துல ஜெபம் பண்ணினானாம். ஹல்லேலூயா. ஏன்னா 9ஆம் மணி நேரத்துல அவனுக்கு, அதாவது தேவதூதன் வந்து தரிசனம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மளும் குறித்த நேரத்தில் நீங்கள் ஜெபித்து பாருங்க. குறித்த நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பல திட்டங்களை நமக்கு தருவார், பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும், எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணுன்ற திட்டம்
திட்டத்தை கரெக்டாக கொடுப்பாரு. ஆனால் குறித்த நேரம் ஜெபிக்கும் போது, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நான் என் பிள்ளைங்க சின்னதாக இருக்கும்போது கரெக்டாக 11 மணினா, அப்போ பாருங்க, அதாவது நான் ஆரம்ப நாட்களில் திருமணமான போது வாஷிங் மிஷின் கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாம் கையில் துவைக்கணும். ஆனால் அந்த 11 மணினா வீட்டில் என்ன வேலை இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு தேவ சமூகத்தில் போயிடுவேன். ஹல்லேலூயா. அப்போ என் மகள் படிக்கும்போது அவங்க ஸ்கூலில் பிள்ளைங்க பேசிக்குவாங்கல்ல, அப்போ அவங்க ஃப்ரெண்டு கேட்டாலாம், உங்கள் அம்மா இந்த நேரத்தில் என்னடி பண்ணுவாங்க வீட்டில்? அவள் சொன்னாலாம், எங்கள் அம்மா அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அது ஒரு காலம். ஆனால் இந்த நாட்களில் அப்படி குறித்த நேரத்துக்கு போக முடியல. சில நேரம் பலவீனம், சில நேரம் ஊழியம், இப்படியெல்லாம் இருக்கிறதுனால சில நேரம் தடைப்படுகிறது. ஆனாலும் நானும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் புது வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஹல்லேலூயா. குறித்த நேரத்தில் ஜெபிக்கணும் ஆண்டவரை. அப்படியே வேலை, என்ன வேலை இருந்தாலும் சமையல், ஏன்னா பிள்ளைங்கள்லாம் சாயங்காலம் தானே வருவாங்க, வீட்டுக்காரர் சாயங்காலம் வருவார். ஸோ எல்லாத்தையும் அப்படியே போட்டுருவேன். வீடு பெருக்கிறதோ பாத்திரம் வேலை எல்லாம் அப்படியே கிடக்கும். ஆனால் ஜெபம் பண்ணுவேன் பாருங்க, மணி கணக்கில் ஓடும் அந்த ஜெபம். ஹல்லேலூயா. அதுதாங்க குறித்த நேரத்தில் இருக்கிற ஒரு விசேஷம். ஹல்லேலூயா. நம்ம இஷ்டத்துக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சிலர் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. எப்படி ஃபாஸ்டிங் இருப்பாங்கன்னா, அன்னைக்கு தான் என்ன பண்ணுவாங்க, ஒட்டரை அடிப்பாங்க, அன்னைக்கு தான் இவ்வளோ துணி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வெளுப்பாங்க, அன்னைக்கு தான் வீடை தொடைப்பாங்க. இதையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வச்சு நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தேவ சமூகத்தில் வந்து உட்காருவாங்க. உட்காந்து ஒரு பாட்டு பாடுவாங்க, இடுப்பு குடையும், இன்னொரு பாட்டு பாடுவாங்க, காலு குடையும், 3வது பாட்டுக்கு தூங்கிடுவாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைல ஃபாஸ்டிங் முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. என்ன ஃபாஸ்டிங் இருந்தேன். ஹல்லேலூயா. இது அல்ல, ஃபாஸ்டிங் இருந்துட்டா தேவ சமூகத்தில் உட்காந்துருங்க. வேலையெல்லாம் அப்புறங்க, நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணிட்டு போய் வேலை செஞ்சு பாருங்க, சுறுசுறுப்பாக இருக்கும். ஆண்டவர் புது பலனை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தேவன் புது பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்போ இந்த கொர்நேலியு அவர் வேலை இல்லாதவராங்க, அவர் பட்டாளத்தில் இருந்தார். அப்போ மிலிட்ரி மேன் அவர் வேலை இல்லாத சோம்பேறி கிடையாது, வேலை செய்கிறார். ஆனால் குறித்த நேரத்தில் ஜெபித்தார். அது மட்டுமல்ல, அவர் பார்த்தீங்கன்னா அந்த குறித்த நேரத்தில் ஜெபித்ததுனால தேவன் சில திட்டங்களை கொடுக்கிறார். என்ன திட்டம்? 5:6. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். ஆண்டவர் பாருங்க எப்படி பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கூட கொடுத்துட்டார். இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம மட்டும்தான் வரும். ஒரு பாட்டு இருக்கு, வெறும் கையனாய் பரலோகில் நான் சென்றிடேன் ஏசுநாதான்னு. இன்னைக்கு நம்ம வெறும் கையாதாங்க இருக்கிறோம். வெறும் கையா ஏன் சர்ச்சு நிரம்பல? நம்ம எல்லாமே 2 கை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நாங்கள் வர்றதே கஷ்டம். நாங்கள் எப்படி 2 கையில் 2 பேரை பிடிச்சிட்டு வருவோம்? ஹல்லேலூயா. புது வருஷத்துலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் போகும்போதெல்லாம் என் கை 2 கையும் சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டவர் 2 கையில் 2 ஆத்துமாவை பிடிச்சிட்டு வரணும். ஆண்டவரை, ஆத்துமாவை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. மீன் கூட சீக்கிரம் பிடிச்சிடலாம், ஆத்துமாவை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொன்னால், நீங்கள் 10 தடவை போய் கூப்பிட்டா நீங்கள் போய்கிட்டே இருங்க, நான் பின்னாடியே வருவேன்வாங்க, வரமாட்டாங்க. இந்த வாரம் வந்துடுவேன்வாங்க, நம்மளும் எதிர்பார்ப்போம், ஆனால் வரமாட்டாங்க. ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லுவாங்க. இதுதான் ஆத்துமாவை பிடிக்கிற ஒரு கஷ்டமான ஒரு காரியம். ஆனாலும் சோர்ந்து போகக்கூடாது. நான்லாம் சில பேர்கிட்ட அப்படி தான் சோர்ந்தே போக மாட்டேன். 10 தடவை என் பையன் சொல்லுவாம்மா, அவங்களாம் வரமாட்டாங்கம்மா, விட்டுருங்கம்மா, கூப்பிடாதீங்கம்மா, ஃபோன் பண்ணாதீங்கம்மான்னுவான். ஏய் பேசாம இரு. ஹல்லேலூயா. 10 தடவை ஃபோனை போட்டு கூப்பிடுவேன். ஏன்? அந்த ஆத்துமா நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆத்துமா விலையேற பெற்றதுங்க. பொண்ணும் பொருளும் அழிந்து போகும், ஆத்துமா அழியாதது. நம்ம இந்த உலகத்துல கண்ணை மூடின அடுத்த செகண்ட் ஆண்டவர் ஆபிரகாம் மடியில அந்த லாசரு இருந்தது போல நம்மளும் எங்க இருக்கணும்? ஆபிரகாம் மடியில, ஆண்டவருடைய மடியில. ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்கு போகணுங்க. 2 இடம் தான் இருக்குது. கண்ணை இந்த பூமியில மூடுனா, ஒன்று இளைப்பாறுதல் ஸ்தலம், இன்னொன்று நரகம்.
நமக்கு எது வேணும்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ பாருங்க, பயபக்தியாய் ஆண்டவரை குறித்த நேரத்தில் இவன் தேடினதுனால இவனுக்கு ஆண்டவர் திட்டங்களை கொடுக்கிறார். இவன் கீழ்ப்படிந்து இவன் வேலைக்காரனை அனுப்பி கரெக்டா பேதுரு வீட்டுக்கு அனுப்புறார். இப்ப இந்த பேதுரு வீட்டுக்கு போனா இவங்க 2 பேர் வராங்க. ஆனா இந்த பேதுரு அதுக்குள்ள என்ன பண்றாரு, போய் ஜெபிக்கிறாரு. இவர் ஜெபம் பண்ண கரெக்டா 6ஆம் மணி வேளையில இவர் போய் நிற்கும் போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். வாசிப்போமா? 10ஆம் அதிகாரம். வானம் திறந்திருக்கிறதாக, வானம் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும், அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்தது இல்லை என்றான். அப்பொழுது தேவன், சுத்தமானவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு. இப்போ பேதுரு தேவ சமூகத்துல இருந்ததுனால அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. என்ன? வானத்துல இருந்து ஒரு கூடு மாதிரி ஒரு துப்பட்டி இறங்கி வருகிறது. அதுல நிறைய பறவைகள், விலங்குகள் எல்லாமே இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அப்ப அடித்து புசி அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சொல்றாரு, எல்லாத்தையும் புசிக்க கூடாது, இதுல எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, தேவன் சுத்தமாக்கினதை நீ ஏன் தீட்டா நினைக்கிற? 3 தடவை தரிசனம் வருது, மறைஞ்சு போகுது. ஆனா அதுக்கு பிறகு பார்த்தா இந்த கொர்நேலியு அனுப்பின ஆட்கள் அங்க வந்து நிக்கிறாங்க. உடனே இவன் என்ன பண்றான், அவங்க கூட போறான். ஏன்னு சொன்னா யூதர்கள் மற்ற யாரோடும் அவங்க சம்பந்தம் கலக்க மாட்டாங்க, யார் கூடயும் சேர மாட்டாங்க, அவங்க தனியா இருப்பாங்க யூதர்கள். இப்போ அவன் சொல்றான் பாருங்க, இப்போ வந்து இந்த ஆட்களோட போறான். போன உடனே கொர்நேலியுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் என்ன பண்றான்னா அவனுடைய சொந்தங்கள், நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருக்கிறான். நம்ம ஒருத்தரை கூப்பிடுறோம், உங்க வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெபம் பண்ண வரேன்னு. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளைங்க வரைக்கும் வச்சுருப்போம். அதுலேயும் ஒன்று எங்கே போயிருக்கோம், டியூஷன் போயிருக்கோம். ஒன்று எங்கேயாவது போயிருக்கோம். எங்கே கேட்டால், ஐயோ டியூஷன் போயிருக்காங்க. அப்போ நமக்கே வந்து அந்த ஜபத்தில் கிடையாது. ஆனால் ஐயோ எங்கள் இதுலேருந்து பாஸ்டர் வராங்க, எங்கள் சர்ச்சிலேருந்து வராங்க ஜெபம் பண்ண அப்படின்னு அக்கம் பக்கத்தில் கூப்பிடுறோமா? கூப்பிட மாட்டோம். இந்த கொர்நேலியு என்ன பண்ணான்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, அந்த வீடு ஜேன்னு இருக்குது. இப்போ உள்ளே வந்தனும் அவன் ஓடி போய் காலில் விழுறான். விழுந்த உடனே பேதுரு அவனை தூக்கி நிறுத்திட்டு அவன் சொல்றான், 25ஆம் வசனம். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன் தான் என்றான். அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோட கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆண்டவர் காமிக்கலன்னா இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு உள்ளதை அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கும் நமக்குள்ள அந்த பெருமை இருக்கா? ஜாதி பெருமை இருக்கா? நாங்கள் இந்த ஜாதி இவங்களோட தான் சேருவோம், மற்ற ஜாதிகளோட பேச மாட்டோம். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இருக்கு இல்லை? அது திருமணம் ஆகும்போது தான் தெரியும். பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகும்போது தான் அவங்க தோலெல்லாம் உரிக்கப்படும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் நல்லவங்க தான். ஹல்லேலூயா. நீங்களாம் இங்கே இருக்கிற வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நானும் பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நான் பாருங்க 29 வருஷம் நான் பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்போ நான் என் பிள்ளைங்க இவ்வளோண்டு இருக்கும்போதே நான் சொல்லுவேன், ஜாதி பார்க்காதீங்கன்னுவேன். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் பார்க்குறேன்னுவாங்க. பாருங்க, பார்க்க தான் போகிறீங்கன்னு. அப்போ என் மகளுக்கு கல்யாணம் ஆகும்போது, அதாவது எங்கள் ஜாதியில் பார்க்காம வேற காஸ்டில் கொடுக்கும்போது எல்லாம் சொன்னாங்க, பொண்ணை கொடுத்துருவீங்க நிறைய டௌரி ஆகுமேன்னு, பையனை எப்படி கொடுக்குறீங்க, நாங்கள் பார்க்க தானே போகிறோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், பாருங்க பையனை எப்படி கொடுக்க போகிறேன்னு. அப்போ
அடுத்து பையனுக்கு பார்க்கும்போதும் எங்கள் காஸ்டில் பார்க்காம வேற பார்த்த உடனே அப்போ சொன்னாங்க, பரவாயில்ல, நீங்கள் பிரசங்கம் பண்ண மாதிரியே நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாருக்கும் ஒரு ரத்தம் தான் ஓடுது. இந்த கையை வெட்டுனா ஒருத்தருக்கு பச்சையா, சிவப்பா, இல்லை லைட்டு கலரா, ஆரஞ்சு கலரா இருக்குவாங்க. எல்லாருக்கும் ரெட்டிஷாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களை வச்சுருக்கீங்க, ஆம்பளை பிள்ளைங்களை வச்சுருக்கிறீங்க. உங்கள் தோல் எப்போ உரிக்கப்படும்னா, திருமணத்துக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு திருமண காரியம் தேடும்போது அப்போ பாஸ்டருடைய காதை வந்து சில பேர் கடிப்பாங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர், இதெல்லாம் ஓகே பாஸ்டர், ஆனால் எங்களுக்கு என்ன வேணும்னா எங்களுதுல பார்த்துருங்க. ஏன் தெரியுமா? ஆபிரகாமே அவங்க இனத்துல தான் பார்த்தாரு. ஹல்லேலூயா. இது ஒரு வேற, இதெல்லாம் என்னது, அவங்க சப்போர்ட்டிங் எடுத்துக்குவாங்க. ஆபிரகாமே இனத்தார் இடத்துல போய் பொண்ணை பாருன்னு சொல்லிட்டார். அவரே பார்த்தா நாங்கள் பார்க்கக்கூடாதா? அவர் ஏங்க பார்க்க சொன்னாரு? அவர் இருந்த இடம் கானான் தேசம். ஹல்லேலூயா. அங்கே இருக்கிறவங்க ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் இருந்தாங்க. அதனால சொல்றாரு, என் ஊருக்கு போய் அங்க போய் ஏனத்துல பொண்ணை எடுன்றாரு. ஏன்னா புறஜாதிகளுக்கு கொடுக்க கூடாதுன்னு ஆபிரகாம் நினைச்சதுனாலதான் ஏன் இனத்தார் இடத்துல போனார். இல்லைன்னா அந்த கானான்லயே பெண் கொண்டிருப்பாரு. ஆண்டவர் சபித்தது கானான, அந்த கானான்ல இருக்கிறத அவன் எடுக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் ஆபிரகாம் அப்படி அனுப்புனார். ஆனால் நம்ம ஆளுங்க ஆபிரகாம் அவர் பாவம், அவரையும் சேர்த்து துணைக்கு இழுத்துக்குவாங்க. அவரே பிதா, அவர் தான் நமக்கு விசுவாசத்தின் தகப்பன். அவரே அவர் இனத்தில் பார்க்கும்போது நாங்களாம் ஏமாத்துறோங்க அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் டைலாக் அடிக்கிறீங்க. காரணம் இதுதான், அவர் இருந்த இடம் கானான். அதனால் நீங்கள் எல்லாம் எப்படி பார்க்க போகிறீங்கன்னு நான் பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இவன் சொல்கிறான், நான் ஒரு யூதன், நாங்கள் யார் கூடயும் கலந்துக்க மாட்டோம், ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு அந்த இது தரிசனம் கொடுத்ததுனால நான் வந்தேன் சொல்லிட்டு அங்கே போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் மேலே என்ன வருது? அபிஷேகம் இறங்குது. உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா இவங்க புறஜாதியாச்சே, இவங்களுக்கு எப்படி அபிஷேகம் கிடைக்குது அப்படின்னு பிரமித்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஆச்சரியப்பட்ட உடனே வாசிப்போம் 43:10-43. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்க தரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழுந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி போதும். பாருங்க, அப்போ அபிஷேகத்தை ஆண்டவரே கொடுத்துட்டார். நம்ம ஏன் தடை பண்ணணும்? இவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புறஜாதிகளுக்கும் ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள், அதாவது கிறிஸ்தவர்கள் அல்லாத வேறு மதத்தினராய் இருந்தாலும் என்ன கொடுக்கிறார் ஆண்டவர்? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொடுக்கிறார். யார் வாஞ்சையா கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்னு சொல்றார். இதுக்கு தேவை என்னங்க? வாஞ்சை. ஹல்லேலூயா. நீங்களும் வாஞ்சையோடு கேட்டா, ஆண்டவரே இந்த வருஷம் முடிவுக்குள்ள எனக்கு எப்படியாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும், புது வருஷத்துக்குள்ள போறேன், நான் என்ன பண்ண மாட்டேன், நான் தனியா போக மாட்டேன், நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தை ஃபாஸ்டிங் போட்டு உபவாசம் இருந்து, ஆண்டவரே நீங்க என்னை ஆசீர்வதித்தாலும் விட மாட்டேன், நீங்க இந்த அபிஷேகத்தை கொடுத்தாலும் விட மாட்டேன். யாருங்க ஜெபம் பண்ணா? யாக்கோபு. ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதித்தாலும் விடமாட்டேன்னு சொன்னான்ல, அதை மாதிரி ஜெபிங்க, ஆண்டவர் அபிஷேகத்தை கட்டாயம் தருவார். ஹல்லேலூயா. இப்போ இந்த கொர்நேலியு வாழ்க்கையில தேவன் இந்த மிகப்பெரிய காரியத்தை செய்ய காரணம் என்னன்னா, அவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். ரெண்டாவது, குடும்பத்தோடு தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான். இன்னைக்கு நீங்க ஒரு ஆள் மட்டும் ஆண்டவருக்கு பயப்படக்கூடாதுங்க. அவங்க குடும்பத்துல எல்லாரையும் ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வரணும். இப்ப எல்லாரையும் கொண்டு வர்றது லேசான காரியமாங்க? இல்லவே இல்லை. நம்ம கையில 5 விரலும் ஒன்னா இருக்குதா? ஒரு விரல் குட்டையா இருக்கு, நட்டையா இருக்கு, இல்ல
விதவிதமாக இருக்குது. இதே தான் வீட்டில் 5 பிள்ளைங்க இருந்தால் 4 பிள்ளைங்க இருந்தால் 3 பிள்ளைங்க இருந்தால் 3 விதத்தில் தான் இருக்கும். எல்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று ஒத்தே போகாது. அப்படி தான் இருக்கும். ஒன்று வடக்க போனால் ஒன்று கிழக்க போவேன், இப்படி போனால் அப்படி போவேன், இப்படி தான் இருக்கும். ஆனால் எப்படி போனாலும் இதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக பிடிச்சி நோவா பேழைக்குள்ளே அடைச்சது போல் அடைக்கிறது சகோதரிகள் கையில் இருக்குது. அல்லேலூயா. எங்க சொல்ல மாட்டீங்களா? நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் சகோதரர்களை எப்போவுமே நான் சொல்ல மாட்டேன், அவங்கள தண்ணி தெளித்து தான் விட்டுருவேன். அல்லேலூயா. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் சம்பாதிக்கிறதே எங்களுக்கு பெரிய பாடு, நாங்கள் வெளியே போய் கஷ்டப்பட்டு சம்பாரித்து வீட்டுக்கு வரோம், நாங்கள் எங்கே கவனிக்கிறது? அப்போ 24 மணி நேரத்தில் பிள்ளைங்க ஸ்கூல் காலேஜ் போய் முடித்த பிறகு இந்த பிள்ளைங்க யாரோட ஒட்டி வாழுதுங்க? அம்மா கூட தானே. அப்போ அந்த பிள்ளைங்களை நீங்கள் தான் கண்டித்து வளர்க்கணும். அதுங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்களெல்லாம் ஒரு அந்த கூண்டுக்குள்ளே அடைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மிருகத்தெல்லாம் அதை மாதிரி கொண்டு வந்து ஆண்டவருடைய கூண்டுக்குள்ளே அடைச்சிடணும். அல்லேலூயா. இது அம்மாங்க வேலை தான். அல்லேலூயா. அதனால் அப்பாங்க வேலை இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அதாவது யோபு தன் பிள்ளைகளுக்காய் அவன் என்ன பண்ணான்? சர்வாங்க தகன பலி செலுத்தினான். அப்படி தானே. நோவா அவர் தான் சொல்கிறார், 40 நாளில் மழை வரும் மழை வரும்னு சொன்னது யாரு? நோவா. நோவா மனைவி சொன்னாங்களா? நோவா மனைவி பற்றி ஒன்றுமே சொல்லலை. அப்போ நோவா தான் என்ன சொல்லியிருப்பாரு? அப்பா 40 நாளில் மழை வரப்போகுதுப்பா. அதுவும் பாருங்களேன், அவங்க மருமகளையும் ஆதாயப்படுத்தியிருக்காரு பாருங்க. அது பெரிய கஷ்டம் இல்லை? மகன்களாவது சரி, இன்னும் பெத்த கடனுக்கு எங்கள் அப்பா சொல்கிறது கேட்டு தொலையணுமேன்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த மருமகள்களும் அந்த பேழைக்குள்ளே வந்தால் அந்த மாமனாருக்கு எவ்வளோ மதிப்பு இருந்திருக்கு பாருங்க. அல்லேலூயா. அந்த அளவுக்கு நோவா ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. அதனால் ஆண்களும் கட்டாயம் ஜெபிக்கணும் உங்கள் குடும்பம் கட்டப்பட. அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதில் இவனுடைய வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்ய காரணம் என்னன்னா, தான தர்மங்களை செய்தானாம். அல்லேலூயா. அதனால் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவர் கொடுத்ததை திரும்ப கொடுப்பார்னு இருக்குது. அதனால் நமக்கு உள்ளதை மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? பகிர்ந்து கொடுக்கணும். அந்த குணம் யார்கிட்டலாம் இருக்குதோ, உதார குணமுள்ள மனுஷன் செழிப்பான் என்று இருக்கு. அப்போ உதாரண குணத்தோடு நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை செழிக்க வைப்பாருங்க. பிசினித்தனம் பண்ணி கஞ்சமாக இருந்து சேர்த்து சேர்த்து வச்சிங்கன்னா கூட பத்தல் பையில் போட்ட மாதிரி ஒரு நாள் ஒளிவு போயிடும். அல்லேலூயா. அதனால் ஏழைகளுக்கு இறங்குங்க. நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா அப்படி தான் தான தர்மங்களையெல்லாம் அவன் செய்கிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5ஆவதுல குறித்த நேரத்தில் செபிக்கிறான். ஒரு தீர்மானத்தோடு போங்க. இன்னைக்கு எவ்வளோ வசனம் கேட்டாலும், ஆண்டவரே நான் நாளையிலேருந்து குறித்த நேரத்தில் ஜெபிக்க போகிறேன். லேஸில் வராதுங்க. நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் அடுத்த நாள் 10 மணிக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க. கடன்னு வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு 10 மணிக்கு உட்காரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நினச்ச உடனே வீட்டில் ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கும். யார் கூட இருக்கிறது? உங்கள் வீட்டுக்காரர் தான். அவர் போகும்போதே என்ன பண்ணுவார்? அப்படி லைட்டாக சீண்டிட்டு போயிடுவார். லைட்டாக தான், பலமெல்லாம் கிடையாது. உங்களுக்கு மனமடிவு ஆகும்படி ஒரே ஒரு வார்த்தை, எந்த வார்த்தையை சொன்னால் நீங்கள் மனம் உடைவீங்களோ அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 10 மணிக்கு ஜெபமா பண்ணுவீங்க? பண்ண மாட்டீங்க. அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே மனசில் போட்டு இந்த மாடு அசை போட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல உட்காந்தா. அதை மாதிரி என்ன பண்ணுவீங்க? போட்டு அசை போட்டு இப்படி சொல்லிட்டு போயிட்டார், இப்படி சொல்லிட்டு போயிட்டார், வரட்டும் அவர். சாயங்காலம் சட்டி பானையெல்லாம் கவுத்தி வைப்பேன். இப்படியெல்லாம் திட்டம் போட்டு அதிலே நேரம் கழிஞ்சிரும். 10 மணி போயிடும். அல்லேலூயா. அதனால் பிசாசுக்கு பிடிக்காத ஒன்று என்னன்னா ஜெபந்தாங்க. ஜெபம் பண்ண மட்டும்தான் விடமாட்டான். ஆனால் நீங்கள் அதை ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற ஆசீர்வாதம் அநேக ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. அடுத்தது இன்னும் ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன் லாஸ்ட்டில். இப்போ நான் சொன்னேன், அதிகாலையில் காத்திருக்கணும், அதிகாலையில் ஜெபிக்கணும், குறித்த நேரத்தில் ஜெபிக்கணும். 3ஆவது வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. இதில் ஒரு நபர் யாருன்னா பேதுரு. வாசிப்போமா? லூக்கா 5:3-4. அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதான் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இப்போ பாருங்க, ஆண்டவர்
கடற்கரையில நின்னு ஒருத்தன் வலைய அலசி கொண்டு இருக்கிறான். பேதுரு நிறைய போட் இருக்கு கடற்கரையில. கடற்கரையில ஒண்ணு மட்டுமாங்க இருக்கும், நிறைய போட்டு பக்கத்துல பக்கத்துல இருக்கு. இப்போ இதுல பேதுருன்ற ஒருத்தன் இவன் என்ன பண்றான், வலையை அலசி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. இந்த பேதுருடைய வாழ்க்கையில தேவன் ஏன் பெரிய காரியத்தை செய்தாருன்னு சொன்னா, அவன் முழுவதும் என்ன பண்றான், பிரயாசப்படுறான். முழுவதும் மீன் பிடிக்க போயிட்டு மீனுக்கு வலையை போட்டு போட்டு பார்க்குறான், ஒரு நெத்திலி மீன் கூட ஆகப்படல. ஹல்லேலூயா. ஒரு சின்ன மீன் கூட ஆகப்படல. ஹல்லேலூயா. ஆனால் வெறும் வலையா வந்து அதை கரையில் உட்காந்து அதில் இருக்க குப்பையெல்லாம் எடுக்கிறான். ஏன்? அதை எடுத்துட்டு அடுத்த தடவை சுத்தமாக போட்டால் தான் மீன் வரும். அந்த குப்பையோட போட்டால் மீன் வராது வலைக்குள்ள. ஹல்லேலூயா. அவன் அலசி பார்த்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் சோம்பேறியா, ஐயோ ராத்திரிலாம் நம்ம கஷ்டப்பட்டோம், இந்த ஆண்டவர் ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்னு கோவத்தில் அந்த வலையை அப்படி தூக்கி போட்டுட்டு போய் அவன் படுக்கலை. அதை என்ன பண்ணுறான், அடுத்த நாளைக்கு தேவை அப்படின்னு அதை க்ளீன் பண்ணுறத பார்க்குறோம். இன்னைக்கு இந்த இயர் எண்டிங்கில் வந்திருக்கிறோம், டிசம்பர் மாதத்தில் வந்திருக்கிறோம். ஒரு புதிய மாதத்துக்குள்ள இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல கடந்து போக போறோம் இல்ல. இன்னைக்கு 22 இல்ல, இன்னும் ஒரு 8 நாள் இருக்குல்ல, 8-9 நாள் இருக்கு. ஒரு புது வருஷத்துக்குள்ள போக போறோம். நம்ம என்ன பண்ணணும், நம்ம இருதய வலைய அலசணும். அல்லேலூயா. ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம நீதிமான்கள் உட்காரணும், தேவ சமூகத்துல உட்காரணும். ஆண்டவரே, நான் யாரையாவது துக்கப்படுத்தி இருக்கிறேனா, என் பேச்சில் யாரையாவது வேதனைப்படுத்தி இருக்கிறேனா, நான் என் வீட்டுக்கார்ட்ட பேசும்போது கோவமா பேசி இருக்கிறேனா, என் மனைவி எந்த இடத்துல நான் திட்டி கஷ்டப்படுத்தி இருக்கிறேன், எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் எதிர்த்து பேசி அவங்க மனசை புண்படுத்தி இருக்கிறேன். தேவ சமூகத்தில் உட்கார்ந்தாதாங்க தெரியும். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், என் மகளை இந்த இடத்துல நீ என்ன பண்ணிட்ட, உன் தாய் தகப்பனை கனம் பண்ணாமல் இருந்த, இந்த இடத்துல நீ அவங்களுக்கு கீழ்ப்படியில அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார் பாருங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், ஆண்டவரே நான் இப்படி செஞ்சுட்டேன், நீ மன்னிச்சிருங்க, ரத்தத்தால் கழுவுங்க. எத்தனையோ நாள் ஆண்டவரே நேரம் கொடுத்து கூட நான் ஜெபிக்கலையே, வேதத்தை வாசிக்கலையே ஆண்டவரே. ஹல்லேலூயா. வருஷம் முதல் 1ஆம் தேதி தீர்மானம் எடுத்திருப்போம், நான் ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் வாசித்துருவேன் ஆண்டவரை, 5 அதிகாரம் வாசித்துருவேன் ஆண்டவரை. இன்னைக்கு யாராவது வாசித்துருக்கீங்களா? இருக்காது. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் தீர்மானம் 1ஆம் தேதி ஜனவரி 1 தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கழுதை தேஞ்சி கட்டரும்பா போச்சுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அதை மாதிரி அப்படியே தேஞ்சி 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 கட்டரும்பா அப்படி போயிடும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால் இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிற நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறவங்க உங்கள் இருதய வலையை அலசணும், சுத்தப்படுத்துங்க. அதில் வேண்டாத அந்த வலைக்குள்ளே இருந்த குப்பைங்களெல்லாம் எப்படி தூக்கி எரிஞ்சானோ, உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அசுத்தமான காரியங்கள், வேண்டாத காரியங்கள் எல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க. எரிஞ்சிட்டு புது வருஷத்துக்குள்ள போகும்போது ஆசீர்வாதம். முதல் அவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய காரணம் இருதய அவன் வலைய அலசனான். ஆண்டவர் இப்ப பாக்குறாரு, இவன் போட்ல ஏறுறாரு, எத்தனையோ போட் இருக்கு, ஆனா பேதுரு போட்ல ஏறுறாரு. இன்னைக்கும் எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்களே, ஏன் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எங்கேயோ இருந்த என்ன தெரிந்து கொண்டார், எங்கேயோ இருந்த உங்களை தெரிந்து கொண்டார். யோசித்து பாருங்களேன். இப்படி இந்த பூந்தமல்லியில் வந்து இங்கே உட்காருவோன்னு நினச்சி பார்த்தீங்களா? இல்லை நாங்கள் தான் இங்கே நின்று ஒரு பிரசங்கம் பண்ணுவோன்னு நினச்சி பார்த்தோமா? இல்லை என் பையன்தான் ஊழியக்காரனாக வருவான்னு நினச்சி பார்த்தோமா? இல்லை. ஆனால் நினச்சி பார்க்கல, ஜோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, என் பையனை ஊழியத்தில் கொண்டு வரணும், எனக்கப்புறம் இந்த ஊழியம் நிற்கக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. நிறைய பேர் வாரிசு சொத்து சுகம்லாம் சொத்தெல்லாம் சேர்த்து வைப்பாங்க. நான் என் பிள்ளைங்களுக்கு சொத்தை சேர்த்து வைக்கல, ஆனால் ஆண்டவருடைய அன்பை சேர்த்து வைத்தேன். ஹல்லேலூயா. எப்படியாவது ஆண்டவரே அவன் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டாலும் அந்த கர்த்தரோட ஈடுபாடு இல்லாமல் இருந்த அந்த நாட்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபித்த. இன்னைக்கு அவனை, அதாவது என்னுடைய 28வது வருஷம் ஆண்டு விழாவில் ஆண்டவர் அவனை ஊழியத்துக்கு அழைத்தார். இந்த 29வது ஆண்டு விழாக்குள்ளே போக போகிறோம். இப்போ ஆண்டவர் அவனை ஊழியக்காரனாய் அங்கீகரித்து ஒரு பாஸ்டராய் சபையை நடத்தும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்க, எவ்வளோ பெரிய காரியம். இதுதாங்க பெரிய காரியம். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க வாழ்ந்து இருக்கிறத பார்க்கறது ஆசீர்வாதம் கிடையாது. இந்த பூமியில் சேர்த்து வைக்கிறதெல்லாம் இங்கே தான் போயிடும்.
ஆனா இன்னைக்கு உங்க பிள்ளைங்க கடவுளுக்குள்ள நின்று ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்யறாங்க பாத்தீங்களா, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதுக்கு எத்தனையோ வருடங்கள் கண்ணீர் வடித்தேன். ஹல்லேலூயா. அந்த கண்ணீருக்கு பூத்த பூ தான் அவன். ஹல்லேலூயா. கண்ணீரில் வந்த பூ. ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கின் லீலினா அந்த பள்ளத்தாக்குல வளர்ற லீலி புஷ்பம். ஹல்லேலூயா. அந்த கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்ததுக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவர் பலனை கொடுத்திருக்கிறார். நீங்களும் உங்க பிள்ளைங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஐயோ என் பிள்ளை கீழ்ப்படியவே மாட்டேங்குதுன்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் ஒன்று வரும், எழும்பி நிப்பாங்க. அன்னைக்கு என் பிள்ளையா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அது சொல் பேச்சு கேட்காம இருக்கலாம், பைபிள் படிக்காம இருக்கலாம், அதாவது ஜெபம் பண்ணாம இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு மனசு வருத்தமா இருக்கும். ஆனாலும் சபிக்காதீங்க, அவங்களுக்காய் ஜெபிங்க. அவங்களுக்காய் உங்க முழங்கால கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்களுக்காய் ஃபாஸ்டிங் இருங்க. ஒரு நாள் வரும், உன் பிள்ளை பைபிளை எடுத்துக்கிட்டு பிரசங்கம் பண்ணும்போது என் பிள்ளையா அப்படின்னு ஆனந்த கண்ணீர் ஆண்டவர் வடிக்க வைப்பார். ஹல்லேலூயா. அது உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. ஹல்லேலூயா. எழுதி வைங்க இன்னைக்கு டைரியில போய், என் பிள்ளை ஒரு நாள் எந்த வேலையில இருந்தாலும் எந்த இதுல இருந்தாலும் என் பிள்ளை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும். ஹல்லேலூயா. அதுதாங்க பெரிய காரியம், பெரிய காரியம். இப்ப பாருங்க, இவன் இப்படி சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அப்பா வலைய படகை கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு தள்ளிப்போ ஆழத்துல அப்படின்னு சொல்றாரு. அப்ப போட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, இப்ப வலைய போடு அப்படின்றாரு. அப்பதான் அவன் சொல்றான், ஐயரே, அந்த இடம் வாசிக்கலாமா? அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். பாருங்க, வார்த்தை அதுதாங்க இந்த வசனம். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் உலகத்துல இருந்தார், இன்னைக்கு இல்ல, நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தை. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அப்படியே கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு 10 கட்டளையை கொடுத்திருக்கிறார். அதுல எதையெல்லாம் நாம் மீறி கொண்டு இருக்கிறோம்? இன்னும் கலாத்தியர்ல மாம்சத்தின் கிரியைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, எதையெல்லாம் மீறி கொண்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும். அந்த வார்த்தையின்படி வலையை போட்ட உடனே வலை கிழியத்தக்க மீனை ஆண்டவர் கொடுத்தாராம். பிரமித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன? அவனுடைய கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. அவன் முதல்ல வலையை அலசறான். இன்னைக்கு நம்ம இருதய வலையை அலசணும். ரெண்டாவது வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அப்பதான் மேல் படியில போய் நிக்க முடியும். கீழ்ப்படியில கால் வைக்க மாட்டேன், நான் அப்படியே பறந்து மேல போவேன்னா நம்ம எங்க போவோம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. அதனால முதல் கீழ்ப்படிங்க, ஆண்டவருக்கு ஃபுல்லா சரண்டர் ஆகுங்க, உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க. ஆண்டவர் புதிய வருடத்துக்குள்ள போகும்போது புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், இவ்வளவுதான் என் வாழ்க்கை, இவ்வளவுதான் என் பிள்ளைங்க வாழ்க்கை, இவ்வளவுதான் என் குடும்பம் பிரிஞ்சு போகுது, அப்படி இப்படி நினைக்கலாம். இல்ல, ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய, அதாவது இன்றைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா வேலையை காட்டிலும், எல்லா பெரிய காரியத்தை காட்டிலும் சிறந்த ஒரு காரியம் என்னன்னா தேவனுக்கு ஊழியம் செய்வது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஊழியம். அதனால எல்லாரும் வேலையை விட்டுட்டு ஊழியம் செய்யணும்னு இல்லை, வேலை செய்யுங்க. உங்க கை பலன் இருக்கிற வரைக்கும் வேலை செய்யுங்க. வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்யுங்க. இல்லை நான் வேலைக்கு போறேன், ரொம்ப டயர்டா இருக்கேன், வந்த உடனே தூங்கணும், அந்த வேலையை கொடுத்தது யாருங்க? ஏசுப்பா தானே கொடுத்தாரு. அப்போ புது வருஷத்துல, ஆண்டவரே எங்க வீட்டில் ஒரு பிரேசல் தொடங்குவேன் ஆண்டவரை, நான் நடத்துவேன் ஆண்டவரை, நான் வருகிற பிள்ளைகளுக்கு நான் ஜெபிப்பேன் ஆண்டவரை. உங்ககிட்ட அநேக தாளந்துகள் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாருல, அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புதைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு பணம் வாங்கினானே, ஒரு வெள்ளிக்காசு வாங்கினவன் குழி தோண்டி புதைச்சி வச்சானா, சீலையில், அதாவது துணியில முடிஞ்சு வச்சிருந்தானா. ஏன்? நீ அதாவது பொல்லாத மனுஷன், அதனால நீர் கணக்கு கேட்க வரும்போது எடுத்து கொடுத்துடலான்னு ஒரு தாளந்த அப்படியே வச்சிருந்தானா. இன்னைக்கு ஏசப்பா சொல்லுவார், உனக்கு எத்தனை தாளந்த உன் கையில கொடுத்தேன், உனக்கு நல்லா ஜெபிக்கிற தாளந்த கொடுத்தனே, அழிந்து போற ஜனங்களுக்காய் ஜெபித்தாயா, பேசுறதுக்கு நல்ல வாயை கொடுத்தனே, வாய்க்கிலேயே சண்டை போட்டிய, எனக்காக என்ன பேசுன? அல்லேலூயா. கேட்பாரா? கேட்க மாட்டாரா? சிலர் சொல்லுவாங்க, ஐயோ ஜெபம் பண்ணு. ஐயோ ஜெபம் மட்டும் சொல்லாதீங்க, ஜெபம் பண்ண தெரியாது. சிலருக்கு மைக்க பிடிச்சா நடுங்கும். அல்லேலூயா. அந்த நடுக்கெல்லாம் போகணும். புது வருஷத்துல போகும்போது, ஆண்டவரே நான் ஏதாவது உமக்கு செய்யணும் ஆண்டவரே,
ஆண்டவருக்கு எதையாவது செய்ய நினைச்சிட்டீங்கன்னா போதும், ஆண்டவர் உங்க வாழ்க்கையே பெரிய காரியங்களை செய்வார். நான் ஒரு காலத்துல ஆண்டவர்ட்ட அதான் கேட்டேன், ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல, ஊழியம் செய்யாத நாட்கள்ல, ஆண்டவரே நான் ஏதாவது உமக்கு சாதனை பண்ணணும், சாதிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு சாதிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நாம் பிறந்து இந்த பூமியில வளர்ந்த ஒவ்வொருத்தரும் சாதனையாளர்கள். ஹல்லேலூயா. சாதனை பண்ணதான் பிறந்திருக்கோம். யாருக்காக? ஏசப்பாவுக்காக. ஹல்லேலூயா. ஏசப்பாவுக்காக நாம் சாதனையாளர்களாய் மாறுவோம் என்று சொன்னால், தேவன் இந்த இம்மையிலும் மறுமையிலும் தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மகிமையின் தேவனே, மாக்கு ஸ்தோத்திரிக்கிற. பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிகாலையில் தேவனை தேடு என்று சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே. குறித்த நேரத்தில் தேவனை தேட வேண்டும், வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே. இன்னைக்கு வந்திருக்கிறவர்கள், யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே மாக்கு ஸ்தோத்திரிக்கிற. ஒரு புது வருடத்துக்குள்ள போகும்போது புது கிருபையை கொடுங்கப்பா, புது கிருபையை கொடுங்கப்பா. ஆண்டவரே மாக்கு ஸ்தோத்திரிக்கிற. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யுங்க டாடி. ஷபா ரபா லபா ரபா ரிபா ரபா 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 கபா ரபா ரிபா ரபா கரபா ஓரி பா கனா கரா துமா ரகா ஷதுர்பி அந்தரா லக்கர்பியா ஓரி பி கரபலபரபா கரபா. நீண்ட நாள் நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஓரி பி கமன் ஷலோரு பி கரபா. அநேக ரட்சிப்புக்காய் எதிர்பார்த்து இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற போகிறார். ரீதா லைகா சக்கானா ரிபா கரபா ஊராபா. நோவா குடும்பத்தை போல உன் குடும்பத்தை என் தேவன் எடுத்து கட்டுவார். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொன்னது போல தேவன் உன்னை குடும்பமாய் சேவிக்க வைப்பார். ரியா தோலை கன்ஷலர் பிக்கரபா உரி பிக்கரபா. குடும்பம் குடும்பமாய் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ரீதோ ரை கன் ஷல்பிஹோதனை கரபா ஊரபா கரபா உரி பிக்கரபா. நீ கர்த்தருக்கு உன்னை அர்ப்பணிப்பாயா? மரியாள் தன்னை அர்ப்பணித்தாலே, மரியாள் தன்னுடைய அவமானங்களை சகித்தாலே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில வருகிற நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகளை நீங்க சகிக்கும் பொழுது தேவன் அதை கண்ணோக்கி கொண்டு இருக்கிறார். அவர் ஒரு நாள் உண்டு உன் கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் அவர் மத்தியில் இறங்கி வருவார். சோர்ந்து போகாத. ரியா தோலை கன்ஷலோ. ஒருவேளை அப்பா எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இந்த கடனெல்லாம் நீங்க நீக்கிட்டீங்கன்னா உமக்கு ஊழியம் செய்வன் நீ சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் கடனை வைத்து கொண்டே ஊழியத்தை தொடங்கு. கர்த்தர் உன் கடன்களை அடைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தோமை கன்ஷல் பிஹோதனாய் ருக்கந்தராலர் பிக்கரபா தூரபா. படிக்கிற அன்பு ஓ ரபா கரபா பிள்ளைகளே, ரூதனை கரபா ஓ ரபா. உலகத்தோடு ஒத்து போகாத, உலகத்தோடு மிங்கல் ஆகாத உரபா. நீ பழகுகிற உன்னுடைய ஊரபோ ஷலஹதனாய் ஃப்ரெண்டுங்களோடு தேவனை பற்றி சொல்லி இருக்கிறாயா? கொஞ்சம் சிந்தித்து பார். ரியோ தோலாய் இதுவரைக்கும் சொல்லல. ஐயோ நம்ம சொன்னா நம்மள என்ன நினைப்பாங்க நீ நினைக்கலாம். ஆனா சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கின ஆண்டவர் சொல்றார். நீ ஜாக்கிரதையாய் சொல்லும் போது கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உன் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். உன் படிப்புல ஒருவேளை நீ அறிவில்லாமல் இருக்கலாம், ஞானம் இல்லாம இருக்கலாம், படித்த காரியங்கள் மறந்து போகலாம். ஆனா என்னைக்கு நீ ஏசப்பாக்குன்னு வாயை திறக்கிறியோ அன்னையிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவருக்கு நீ ஒப்பு கொடுப்பாயா? கர்த்தர் உன்னை விரும்புகிறார். கர்த்தர் எப்படி பேதுருவை தேடி போனாரோ உன்னை தேடி வருகிறார். என் அன்பு மகளே, உன்னை தேடி வருகிறார். என் அன்பு மகனை, உன்னை தேடி வருகிறார். ஆண்டவருக்கு உன் இருதயத்தில் இடம் கொடுத்து ஆண்டவருக்கென்று நீ ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி நல்ல அபிஷேகத்தில் ஒரு விசையாய் நிரம்புவோமா? ரிபா ரபா ரபா ரிபா ரபா ரபா ஷபா பபா 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 உரி கரபல பரபல பரபல பரபா திவரபல கரபல பரபா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்யுங்க. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.